மன்னாதி மன்னன் அத்தியாயம் 34. பொதுவாக மாநில அரசு மத்திய அரசு இந்த இரண்டுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து இப்போது நாம் அடிக்கடி பேசுகிறோம். குறிப்பாக ஆளுநர் ரவி அவர்கள் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான மோதல், பல்கலைக்கழகங்களிலே ஆளுநர் செய்கிற அல்லது எடுக்கிற நடவடிக்கைகள் குறித்த அதிருப்தி, இப்படி பல மோதல்களை இப்போது நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆனால் மத்திய அரசோடு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கொண்டிருந்த உறவு என்பது அது கொஞ்சம் வேறுபாடானது. அது அவருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சில நல்ல பலன்களை தந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் நெய்தர் இண்டிபெண்டன்ஸ் நார் டிபெண்டன்ஸ் பட் இன்டர் டிபெண்டன்ஸ். இதுதான் சுருக்கமாக சொல்லப்பட்ட விஷயம். இது குறித்து பல கட்டுரைகளும் வெளிவந்திருக்கின்றன. அதாவது சார்பு இருப்பதில்லை, சுதந்திரமாகவும் இயங்க முடியாது, ஆனால் பரஸ்பர சார்பு நிலை இருக்க வேண்டும். இதுதான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு என்பது எம்ஜிஆரின் கருத்து. அதனால்தான் அவரால் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே பல்வேறு சரியான நடவடிக்கைகளை எடுக்க முடிந்தது. இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தி ஆகியோரை அவரால் ஒரு கன்வின்ஸ் செய்ய முடிந்தது. இத்தனைக்கும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த சமயத்திலே ஜனதா ஆட்சி. அதற்கு முன்னதாக நடந்த மக்களவை தேர்தலிலே அதிமுகவும் இந்திரா காங்கிரசும் கூட்டு. ஆனால் மத்தியிலே மொராய் தேசாய் ஆட்சிக்கு வந்தார். மத்திய ஆட்சியாளர்கள், பெரிய தலைவர்கள், அவர்கள் இந்திரா காந்தியை ரொம்ப அறவே வெறுத்தார்கள். குறிப்பாக பிரதமர் மொராய் தேசாய், அன்றைய உள்துறை அமைச்சர் சரண் சிங், இப்போது எப்படி மோடி அமித்ஷா காம்பினேஷனோ அப்படி அவர்கள் காம்பினேஷன் அப்போது இருந்தது 1977 காலகட்டத்தில். ஆனாலும் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்திரா காந்தியுடனான தனது உறவுகளை எம்ஜிஆர் துண்டித்துக் கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கும் ஜனதாவுக்கும் இடையே 77க்கு பிறகு உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. சட்டமன்ற தேர்தலில் தனியாகத்தான் போட்டியிட்டார்கள். ஆனாலும் கூட இந்திராவோடு ஒரு நட்பை எம்ஜிஆர் பேணினார். குறிப்பாக இந்திரா காந்தி அக்டோபர் மாதம் 1977 தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்த போது எம்ஜிஆர் முதல்வர் விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்றார். பிறகு மதுரை போகும்போது இந்திராவுக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. மதுரையிலிருந்து சென்னை திரும்பிய போதும் திமுக சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. ஆனாலும் எம்ஜிஆர் இந்திராவை பத்திரமாக டெல்லிக்கு அனுப்பி வைப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்தார். அடுத்த வருடம் நவம்பர் 1978 சிக்மகளூர் தேர்தல், கர்நாடக மாநிலம் சிக்மகளூர் தேர்தல், இடைத்தேர்தல். அதில் இந்திரா போட்டியிட்டார். இந்திரா காந்திக்கு எதிராக நிறுத்தப்பட்டவர் வீரேந்திர பட்டேல். அவர் கர்நாடகத்தின் முன்னாள் முதல்வர், மூத்த தலைவர், ஜனதா கட்சியிலே பெரிய தலைவர். அவரை இந்திராவுக்கு எதிராக களம் இறக்கினார் மொரார்ஜி. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா காந்திக்கு ஆதரவு அளித்தார். சிக்மகளூரில் தமிழ் வாக்குகள் இருந்தன. இங்கிருந்து அதிமுக தலைவர்கள் போனார்கள். இந்திரா வெற்றி பெற்றார். ஒரு வகையில இதுல மத்திய ஜனதாவின் கோபம் இருந்தது. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது. ஒரு பழைய வழக்கை பயன்படுத்தி இந்திரா காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டது. அதாவது வெற்றி பெற்ற அடுத்த சில வாரங்களிலேயே அவர் எம்பி பதவியை இழந்தார். அதற்கு நாடாளுமன்றத்தில் அதிமுக கண்டனம் தெரிவித்தது. எம்ஜிஆரே கண்டன அறிக்கை வெளியிட்டார். சிக்மகளூர் இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரத்துல ஒரு பெரிய கலவரம். இந்த கலவரத்துக்கு கலவரத்தை பார்வையிடுவதற்கு எம்பிக்கள் குழுவை அனுப்ப போகிறோம் என்று டெல்லி சொன்னது. எம்ஜிஆர் பயங்கரமாக கோபம் விட்டது. அவர் கொதித்து எழுந்து நீதி விசாரணை நடக்கும்போது மத்திய எம்பிக்கள் குழு இங்கு பார்வையிட்டால் அது நீதி விசாரணையின் போக்கை எல்லாம் தடுக்கும் என்று சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு அப்படியே ஜனதா அரசு பின்வாங்கியது. அதே 1978 ஜூலை மாதம் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு எம்ஜிஆர் நடத்தியது சென்னை. தென்னையத்துல ஒரு மாநிலத்தில் கூட மத்திய ஜனதா இங்கு ஆட்சியிலே இல்லை. 2 மாநிலங்களில் இந்திரா காந்தி காங்கிரஸ் ஆட்சி, கேரளாவிலே சரண் சிங் காங்கிரஸ் என்று நினைக்கிறேன், அவர்கள் ஆட்சி. புதுச்சேரியில், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி. அது எப்படி சொல்வார்கள் என்றால் 4 மணி நேரம் விவாதம், 5 முதல்வர்கள் கலந்து கொண்டார்கள், 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது என்பது பிரதான தீர்மானமாக போடப்பட்டது. இன்னொரு தீர்மானம் இன்றைய நிலைமைக்கு ரொம்ப பொருத்தம். மத்திய அரசின் வருவாயிலே 75% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும்.
75% பிரித்து கொடுக்க மாட்டார்கள். 75 கேட்டால் 50வது கிடைக்கும் என்று முதல்வர்கள், தென்னிந்திய முதல்வர்கள் நினைத்திருப்பார்களோ என்னவோ. எம்ஜிஆர் அதை வலியுறுத்தி சொன்னார். இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள், மத்திய அரசோடு மாநிலங்களின் வருவாய் பங்கீடு, நமக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை பாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நடப்பு திமுக ஆட்சியில் கூட அந்த குறைபாடுகளை கூறுகிறார்கள். அது உண்மையும் கூட. இவ்வளவு ஆதரவு அளித்த பிறகும் இந்திரா காந்தி அம்மையார் பிறகு 80லே பிரதமரான பிறகு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. மீண்டும் சட்டமன்ற தேர்தல், எம்ஜிஆர் மீண்டும் வெற்றி பெற்று முதல்வரானார். அதற்கு பிறகு இந்திரா காந்தியை மதுரை, நான் ஏற்கனவே சொன்னபடி மதுரையிலே 5ஆம் உலக தமிழ் மாநாட்டுக்கு அழைத்தார். அந்த தமிழன்னை சிலை திறப்பு புகைப்படங்கள் பார்க்கும்போது இந்திரா முகத்திலும் ஒரு இறுக்கம் தெரியும், எம்ஜிஆர் அவர்கள் முகத்திலும் ஒரு இறுக்கம் தெரியும். இப்படியான சூழ்நிலையில் 83 அரிசி பற்றாக்குறை, தமிழ்நாட்டுக்கு போதிய அரிசி ஒதுக்கீடு தரவில்லை. அதற்காக 83 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை மெரினாவில் எம்ஜிஆர் கருப்பு சட்டை அணிந்து உண்ணாவிரதம் இருந்தார். அதையெல்லாம் அப்போது கள பத்திரிகையாளனாக அந்த நிகழ்ச்சிக்கு போனதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கிறது. அதுக்கப்புறம் டெல்லி இறங்கி வந்தது. நிதியமைச்சர் நாவலர் போய் போதுமான அரிசி ஒதுக்கீடெல்லாம் பெற்று வந்தார். அதற்கடுத்த வருடம் ஆந்திரா, கர்நாடகாவிலே தேர்தல். அதாவது இந்திரா காந்தி பிரதமராக இல்லாத போது நடந்த தேர்தலிலே இந்திரா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. ஆனா இந்திரா காந்தி பிரதமரான பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் காங்கிரஸ் கட்சி தோற்று போனது. இந்திராவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஆந்திராவிலே வெற்றி பெற்றது என்டிஆர். 6-7 மாதத்திலே ஒரு கட்சியை துவங்கி வெறும் சுயமரியாதை என்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற்றார். கர்நாடகத்திலே வெற்றி பெற்றது இந்திராவின் மிக பழைய எதிரி ராமகிருஷ்ண ஹெக்டே முதல்வரானார். அதாவது ஒரு புது எதிரி, ஒரு பழைய எதிரி, இப்படிய பத்திரிகைகள் எழுதுவார்கள். அதற்கு பிறகு ஒரு முதல்வர்கள் மாநாடு, என்டிஆர், ஹெக்டே, எம்ஜிஆர் இவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு முதல்வர்கள் மாநாடு, அது பெங்களூரிலே நடைபெற்றது. அதாவது 69லே காங்கிரஸ் கட்சி பிளவுபட்ட போதே ஸ்தாபன காங்கிரஸில் சேர்ந்த ஒரு ஹெக்டே. அப்போதிலிருந்து அவர் இந்திராவின் எதிரி. எனவே ஹெக்டே, என்டிஆர், எம்ஜிஆர் புகைப்படங்கள் தேசிய பத்திரிகைகளிலே பெரிதாக வந்ததை இந்திரா காந்தி ரசிக்கவில்லை. இப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு நிலைதான். ஆனாலும் அந்த உறவை எப்படியோ எம்ஜிஆர் பேணி வந்தார். அப்படி பேணி வந்ததால் ஏற்பட்ட நன்மை என்னவென்றால், 83லே இலங்கை தமிழர் பிரச்சனையை பூதாகரமாக வெடித்து கிளம்பும் போது எம்ஜிஆர் எடுத்த பல நடவடிக்கைகள் முதலில் இந்திராவுக்கு பிடிக்கவில்லை. காரணம் அது ஒரு மத்திய அரசின் இறையாண்மைக்கு உட்பட்ட விஷயம் என்று அவர் கருதினார். முன்னதாகத்தான் மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு சர்க்காரியா கமிஷன், ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர் தலைமையிலே அமைக்கப்பட்டு அது பரிந்துரைகள் எல்லாம் செய்தது. ஒரு பரிந்துரை கூட இதுவரைக்கும் அமல்படுத்தப்படவில்லை. ஆனாலும் எம்ஜிஆர் அந்த ஆளுமையை பார்த்து இந்திரா அதை மதித்தார். அதே மாதிரி இந்திராவின் ஆளுமையை எம்ஜிஆர் மதித்தார். பரஸ்பர மரியாதை இருந்தது. அப்படி இருக்கும்போது விஜயவாடாவில் என்டிஆர் ஒரு தென்னிந்திய முதல்வர் மாநாட்டை கூட்டினார். மே 1983. எம்ஜிஆர் அதை தவிர்த்து விட்டார். திராவிட இயக்கத்திற்கும் இலங்கை தமிழர்களுக்குமான உறவு என்பது ரொம்ப நீண்ட காலமாக இருக்கிற உறவு. அது 1961லேயே சிங்கள அரசின் அடக்குமுறைகளை எல்லாம் எதிர்த்து தமிழர்கள் போராட்டம் நடத்தி அதெல்லாம் செய்திகளாக வெளிவந்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் அப்போது பள்ளி மாணவர்கள் தான். அப்போது அறிஞர் அண்ணா ஐநாவுக்கே தந்தி அனுப்பியதாக சொல்வார்கள். அருள் கூர்ந்து தலையிடுங்கள், இணக்கமான ஒப்புரவை மீட்டு தாருங்கள், மனித உரிமைகளை காப்பாற்றுங்கள், இலங்கையிலே தமிழ் மொழி அழிக்கப்படுகிறது, தமிழ்நாடு முழுவதும் வேண்டிக் கொள்கிறது என்று ஐநாவுக்கு அறிஞர் அண்ணா தந்தி அனுப்பியதாக கூறுவார்கள். 60 முதல் 70 வரை திமுகவின் எல்லா பொதுக்குழுக்கள், செயற்குழுக்கள், எம்ஜிஆர் பொருளாளராக இருந்து கலந்து கொண்டது எல்லாவற்றிலும் இலங்கை தமிழர் பிரச்சனை பற்றிய தீர்மானங்கள் இருக்கும். இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான நிலைதான். அப்படியான சூழ்நிலையில் இலங்கை திமுக என்று அந்த காலத்தில் அழைப்பார்கள் ஒரு அமைப்பு. அதன் நிகழ்ச்சிகளெல்லாம் இங்கு திமுக தலைவர்கள் போய் கலந்து கொள்வார்கள். எம்ஜிஆர் மன்றங்கள் இலங்கையிலே ஏராளமாக உண்டு. எம்ஜிஆர் படங்கள் இலங்கையில் பிரபலம். ஏற்கனவே நான் ஒரு அத்தியாயத்திலே எம்ஜிஆர் இலங்கைக்கு போன போது கொடுக்கப்பட்ட வரவேற்பு குறித்தெல்லாம் நான் கூறியிருக்கிறேன். சிறு வயதிலே தான் குதிரை மீது ஏறி சிப்பாய்களுடன் போய் இலங்கையை கைப்பற்றுவது போல கனவு கண்டேன் என்று அப்போது எம்ஜிஆர் கூறினார். அது ரொம்ப பத்திரிகைகளிலே பரபரப்பு செய்தியாக எல்லாம் வெளிவந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் ஈழத்தமிழர் பிரச்சனையை பயங்கரமாக வெடித்தது. ஜூலை 1983. எம்ஜிஆர் தன்னிச்சையாக எடுத்த சில நடவடிக்கைகள் இந்திரா காந்தி ரசிக்கவில்லை. ஆனாலும் இந்திராவை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுப்பதற்கு
பிரதம மந்திரிக்கு அந்த அப்படியான ஒரு அழுத்தம் வந்து எம்ஜிஆரால் கொடுக்க முடிந்தது. ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாடு இந்திரா எடுப்பதற்கு எம்ஜிஆர் தான் காரணம் என்று சொன்னால் மிக அல்ல. 86, 87 காலகட்டம் எம்ஜிஆர் உடல்நலம் கொண்டு இருந்த போது ராஜீவ்காந்தி ஒரு துணை முதல்வராக காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஒருவரை போட்டுக் கொள்ளலாமே என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அது எம்ஜிஆர் ரசிக்கவே இல்லை. உடனடியாக மறுநாள் திருவொற்றியூரிலே ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலே ஒரு கனத்த ரோஜா மாலை. எம்ஜிஆரே இரு கைகளாலும் தூக்கி கொண்டு நிற்பார். அந்த புகைப்படம் ரொம்ப பிரபலம். அதாவது தான் உடல் நலத்தோடு இருக்கிறேன் என்பதை வந்து ஒரு சூசகமாக அப்படி எம்ஜிஆர் கூறினார். இப்படியெல்லாம் வந்து உறவுகள் இருந்தன, உறவுகள் பேணப்பட்டன, அதே நேரத்திலே விரிசல் விழாமல் பார்த்து கொண்டார்கள். இப்படி ஒரு சாமர்த்தியமான அணுகுமுறை தான் என்று நான் நினைப்பேன். அதற்கு பிறகு இலங்கை ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் 1987 ஜூலை 29 அந்த ஒப்பந்தத்தை கொண்டாடுகிற விதமாக இங்கு கூட்டம், மூப்பனார் ஏற்பாடு. ஆனால் எம்ஜிஆர் அழைக்கப்படவில்லை. முதல்வர் எம்ஜிஆருக்கு ரொம்ப கோபம், தன்னை புறக்கணிக்கிறார்கள் என்று நினைத்து சரி நான் அமெரிக்கா மருத்துவ சிகிச்சைக்கு போக போகிறேன் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டதில் ராஜீவ்காந்தி பதவி போனார். அதற்கு பிறகு எம்ஜிஆரை சமாதானப்படுத்தி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்தார்கள். இதெல்லாம் தான் வந்து வரலாறு. மத்திய அரசோடு வித்தியாசம் ஏற்படும் போது, வேறுபாடான கருத்து ஏற்படும் போது எம்ஜிஆர் வெளிப்படையாக கூற தயங்கியதே இல்லை. அதற்காக கடுமையான சொற்களால் நிந்திப்பதும் இல்லை. இது வந்து தன்னுடைய பாதையிலேயே சென்று கொஞ்சம் மென்மையாக பேசி காரியங்களை சாய்த்து கொண்டார். மத்திய அரசை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான எடுத்துக்காட்டாக கூட நான் இதை பார்ப்பேன். இலங்கையிலே ஏற்பட்ட முதல் கலவரம், தமிழர்களுக்கு எதிரான கலவரம் 61 ஏற்பட்டிருந்தாலும் 83 கலவரம் தான் எங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளர்களாக ரொம்ப தெரியும். 25/7/83 அதுல வந்து குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை ஆகியோர் வந்து கைது செய்யப்பட்டார்கள். பிறகு கொலை செய்யப்பட்டார்கள். அது ஒரு பெரிய இங்கு தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. பிறகு பெரிய கலவரம், இலங்கையிலே ஏராளமான படுகொலைகள், லட்சக்கணக்கிலே வந்து இலங்கை அகதிகள் வந்து தமிழகம் வர தொடங்கினார்கள். முதலமைச்சர் எம்ஜிஆர் மருத்துவ உதவிகள்லாம் வழங்கி இலங்கை தமிழர்களுக்கு தனி முகாம் அளித்து இப்படியெல்லாம் உதவிகள்லாம் செய்தார். அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தைகள் கல்வி கற்க பொறியியல் மருத்துவத்திலே அவர்களுக்கு சிறப்பு அனுமதி, இப்படியெல்லாம் வந்து அவர் உதவிகள் செய்தார். தமிழக அமைச்சரவை கூட்டமே இதற்காக கூடியது. 27/7/1983 இலங்கை தமிழர்களுக்காக முடிவுகள் எடுத்தார்கள். 28/7/1983 இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக எம்ஜிஆர் சர்வகட்சி கூட்டம் நடத்தினார். திமுக உடனே ரயில் மறியல் போராட்டம் நடத்த போவதாக அறிவித்தது. அப்போது பண்ருட்டியார் காதுகளில் ஏதோ குனிந்து எம்ஜிஆர் சிரித்து கொண்டே சொல்லி அவர் வெளியேறிவிட்டார். பிறகு பண்ருட்டியார் அறிவித்தார், அந்த ரயில் மறியல் போராட்டம் தமிழக அரசும் சேர்ந்து கொள்கிறது என்று சொன்னார். தமிழக அரசே அறிவித்த பந்த், இப்படி ஒரு 4-5 பந்த் தொடர்ந்து நடந்தது. அது 2/8/83 தான் இந்த முதல் பந்த். ரயில் ஓடவில்லை. எம்ஜிஆர் தலைமையில பிறகு எல்லா கட்சி பிரதிநிதிகளும் சென்று டெல்லிக்கு போய் இந்திரா காந்தியை சந்தித்து ஈழத்தமிழர் பிரச்சனை கொடுத்து மனு கொடுத்தார்கள். அதிமுக சார்பாக ஒரு 3 லட்சம் ரூபாய் நன்கொடை, சொந்த நிதி 2 லட்சம், தமிழக அரசு சார்பில் 10 லட்சம், ஆக மொத்தம் 15 லட்சம். இலங்கை அதிபர் ஜெயவர்தனே பயங்கரமாக கடுப்பாகி விட்டார். அது பிறகு இந்திரா காந்தி கொஞ்சம் இதுல ஆர்வம் காட்ட தொடங்கினார். 13, 14 ஆகிய 2 தேதிகளிலும், 1983 ஆகஸ்ட் மாதம் 13, 14 ஆகிய 2 தேதிகளிலும் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூடியது. இந்த செயற்குழு பொதுக்குழு இப்போது நடந்து முடிந்த இந்த கலைவரங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது நினைவுக்கு வருகிறது. அதெல்லாம் பத்திரிகையாளனாக நாங்கள் போய் பார்த்த விஷயங்கள். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி 1983 ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி எல்லாம் பல்வேறு தீர்மானங்கள், நடவடிக்கைகள், இப்படி இருந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு. அரசியல் தீர்மானங்கள் போடுவது என்பது செயற்குழு பொதுக்குழுவிலே வந்து ஒரு பிரதான அம்சமாக இருக்கும். காளிமுத்து, எஸ்டிஎஸ் எல்லாம் இலங்கை அரசை கடுமையாக விமர்சித்து பேசுவார்கள். அதை பத்திரிகைகள் அதையெல்லாம் விமர்சனம் செய்யும். தினமணியிலே வந்து அப்போது எம்ஜிஆர் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்தார். அதாவது 1983 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி, 28/10/83. சோமசுந்தரமும் காளிமுத்துவும் என்னை மீறி எல்லாம் எதுவும் பேச மாட்டார்கள். என்ன பேச போகிறோம் என்பதை என்னோட சொல்லிவிட்டு தான் அவர்கள் பேசுகிறார்கள். பேசுகிற வார்த்தையிலே வேண்டுமானால் வேகம் இருக்கும். நான் பேசுவதற்கும் அவர்கள் பேசுவதற்கு இடையிலான வித்தியாசம் அந்த வேகம் தான். ஆனால் கருத்து ஒற்றுமை, அவர்கள் பேசுவதிலே எனக்கு கருத்து ஒற்றுமை இருக்கிறது. அப்படி இல்லையே மத்திய அரசு இறங்கி வரவில்லை என்றால் இந்த அமைச்சரவையை கலைத்து விட்டு நாங்கள் ஆட்சியில் இருந்து வெளியேறுவோம். இது எம்ஜிஆர் சொன்னது.
இப்படியெல்லாம் ஒரு மாநில முதலமைச்சர் கண்டித்தெல்லாம் வந்து பேசுவது என்பது முடியவே முடியாது. அதுவும் இந்திரா காந்தி அம்மையார் ஆளுமை நிறைந்த மிகவும் கண்டிப்புடன் கூடிய ஒரு பிரதம அமைச்சர். ஆனாலும் அவர் எம்ஜிஆரின் அந்த அவரது நெருக்குதலுக்கு அவர் பணித்து கொடுத்தார். 12/10/1983 அன்று இலங்கை தமிழர்களுக்காக பெரிய பேரணி, இந்த பேரணி நிகழ்ச்சிகளை நாங்கள் கவர் செய்கிறோம். அப்போதே வந்து மக்கள் ஆதரவு பெற்ற பெரிய தலைவர் பிரபாகரன் தான் இருந்த எம்ஜிஆர் கணித்து விட்டார். நான் முன்பு கூறிய அந்த 3 பேர் குட்டி, ஜெகன், தங்கமணி, இந்த தங்கதுரை படுகொலை, இதிலே தங்கதுரை அவர்கள் இலங்கை தமிழர், அவரது மனைவியார் தவமணி. தவமணி அம்மையாருக்கு ஒரு வீடு, அரசு செலவிலே வீடு வழங்கி மாதந்தோறும் வந்து அவர்களுக்கு வந்து அரசு செலவிலே ஓய்வூதியம் மாதிரி கொடுத்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். அப்படியான ஒரு நிலைப்பாடையெல்லாம் இன்றைய தேதிக்கு நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆனால் மத்திய அரசுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு புரிதல் இருந்தது. மனித உரிமை மாநாடு சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக சென்னையிலே நடத்துவதற்கு அனுமதி தரப்படுகிறது. 84 ஏப்ரல் மாதம் 23, 24 ஆகிய 2 தேதிகளில் மத்திய அரசும் அதுக்கு சம்மதிக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால், நாம் உறவுக்கு குரல் கொடுத்து உரிமைக்கு கை கொடுக்கிற அதே நேரத்திலே மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அந்த உறவை பேண வேண்டும் என்று எம்ஜிஆர் வகுத்த அந்த கொள்கைதான். அதாவது நெய்தர் இண்டிபெண்டன்ஸ் நார் டிபெண்டன்ஸ் பட் இன்டர் டிபெண்டன்ஸ். இன்றைய அரசியல் சூழலுக்கு இது ஒரு பொருத்தமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.